நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் அழகாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி செல்ல வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, நம்முடைய வேலை வருமானங்களுக்குள்ளாக, நம்முடைய பிஸ்னஸ் வருமானங்களுக்குள்ளாக, நம்முடைய ஊழியங்களுக்குள்ளாக, நம்முடைய சரீர சுகபலன் ஆரோக்கியம் தீர்க்காயசின் காரியங்களுக்குள்ளாக, ஊழியத்தின் ஆத்தும அறுவடை பணிக்குள்ளாக சகல எல்லைகளிலும் கர்த்தர் ஆச்சரியமும் அற்புதமான பிரகாரமாய் நமக்குள்ளாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வாக்குரைக்கிறார். So how our Lord is doing all kinds of wonders and miracles in all our areas. That's our topic today. We are going to get an answer from the same Bible. So number 1, அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான விதத்தில் செய்கிற இந்த நாட்களிலே நம்முடைய வனாந்தரம் என்ன ஆகுமா, செழிப்புள்ள வயல்வெளி காடாக எண்ணப்படும். நம்முடைய செழிப்புள்ள வயல்வெளி காடாக எண்ணப்படத்தக்கதாய் கர்த்தர் செழிப்பான வயல்வெளியாக, வனாந்தரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக மாற்ற வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து செழிப்பை கட்டளையிடும்படியாய் மனுஷர்கள் தலைமையில் நடந்து போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இறுதியில் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லத்தக்கதாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாய் செழிப்பின் மேட்டிலே நம்மை ஏறி வர பண்ணும்படியாய் கர்த்தர் நம்மை செழிக்க செய்கிறார். நீதிமான் நம்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானை பனையை போல செழித்து லீவனுள்ள கேதுரு மரத்தை போல வளர செய்கிற தேவன் செழிப்புக்கு நேராய்மை நடத்தும்படியாய் ஒரு எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கர்த்தர் கட்டளையிட்டு நம்மை செழிக்க செய்கிறவராய் செயல்படுகிறார். நம்பர் 2, கர்த்தர் எப்படி அற்புதமான அதிசயமான விதத்திலே நம்முடைய எல்லைகளில் செயல்படுகிறார் என்று பார்ப்போமானால், செவிடர்களுடைய செவிகள் வசனங்களை கேட்கும்படியாய், குருடர்களுடைய கண்கள் நம்முடைய கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாய், பார்க்கும்படியாய், தேவனை தரிசிக்கும்படியாய், கண்கள் காணும்படியாய், செவிகள் கேட்கும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஸோ இட் ஷோஸ் த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். ஸோ கர்த்தர் ரட்சிப்புக்கு நேராய் குருட்டு கண்கள் திறக்கப்படும்படியாய், செவிட்டு செவிகள் கேட்கும்படியாய் கர்த்தர் நம் குடும்பங்களுக்குள்ளாக, நம் எல்லைகளுக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அலங்கரிக்கும்படியாய் செயல்படுகிறார். நம்பர் 3, என்ன மாதிரி அற்புத அதிசயத்தை அவர் செய்கிறார் என்று பார்ப்போமானால், இங்கு பார்க்கிறோம், சிறுமியானவர்களை மகிழ செய்கிறார், எளிமையானவர்களை இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூற செய்கிறார். ஸோ சிறுமியானவர்கள் மகிழும்படியாய், எளிமையானவர்களை இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூறும்படியாய் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் அவர் அவருடைய பிரசனத்திலே கட்டளையிடுகிறார். நம்பர் 4, என்ன கர்த்தர் என்ன விதமாய் அற்புதம் அதிசயம் செய்கிறார் என்று பார்ப்போமானால், நீதிமானுக்கு கண்ணி வைத்தவர்களை அவருக்கு சத்துருக்களாய் இருக்கிறபடினாலே சத்துருக்களை சங்கரிக்கும்படியாய், நீதிமானுக்கு கண்ணி வைத்த சத்துருக்களின் வல்லமைகளை சங்கரிக்கும்படியாய் கர்த்தர் எல்லா அசுத்த வல்லமைகளையும் தீமைகளையும் சங்கரிக்கிற தேவனாய் அவர் செயல்பட்டு நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். நம்பர் 5, யாக்கோபு இனி வெட்கப்பட்டு போவதில்லை. இனி யாக்கோபின் முகம், அவன் இஸ்ரவேலின் முகம் செத்து போவதும் இல்லை. ஸோ நம்முடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு, செத்து போகாதபடிக்கு, மாறாக நம்முடைய முகம் பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தர் செயல்படுகிறார். ஸோ இத்தனை விதமாக ஆச்சரியமும் அதிசயமான பிரகாரமாய் கர்த்தர் நம்முடைய நடுவிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, நம் குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியிலே அது ஆச்சரியமும் அற்புதமான விதத்திலே அவர் ஒரு அதிசயத்தை செய்து நம்மை மகிழ செய்கிற தேவனாய், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து தேவனை தரிசிக்கும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனே நம்மையும் நம்முடைய பிள்ளைகள், குடும்ப அங்கத்தினர்கள் யாவரையும், பிள்ளைகளையும், சகல உறவுகளையும், சொந்த பந்துக்களையும் மகிழ செய்து தம்முடைய நாமத்தை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய், ஜீசஸ் இஸ் த லார்ட், நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் என்பதை நிரூபிக்கும்படியாய் இத்தனை வல்லமையுள்ள அற்புதங்களை, அதிசயங்களை, கிரகிக்க முடியாத விதத்திலே, எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ surely we will be rejoicing by seeing, by experiencing all the miraculous, wonderful financial breakthrough in our life, in all our areas,
and we could see the exaltation is happening by the help of the Lord, by the powers of Lord என்பதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாய் தொடர்ந்து செயல்பட்டு நம்மை மகிழ செய்வாராக. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.